அதாவது 50 பைசாண்ணா. சிஎஃப்எல் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 நாத்து போட்டு இருக்குண்ணா. ஒரு 32,000 நாத்து இருக்குண்ணா. கிட்டத்தட்ட 1 லட்சம் நாத்து போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஊர் ஒட்டச்சத்திரம், சரிங்கண்ணா, தங்கச்சி அம்மாப்பட்டி, காந்தி மார்க்கெட் பக்கத்துல இருக்குண்ணா. நம்ம ஃபார்ம் நேம்னா எவரெஸ்ட்ண்ணா. எவரெஸ்ட்ண்ணா. ஆமாங்கண்ணா. சரிண்ணா, உங்க பேருங்கண்ணா? என் பேர் கார்த்திக்ண்ணா. கார்த்திக்ண்ணா. எத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா? ஆனா ஒரு 2 வருஷமா பண்ணிக்கிருக்கோம்ண்ணா. 2 வருஷமா பண்ணிக்கிருக்கோம்ண்ணா. சரி சரிண்ணா. இது 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷமா பண்ணிக்கிருக்கோம்ண்ணா. சரி, ரைட்டுங்கண்ணா. என்னென்ன ரகம்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ஆனா தக்காளியில வந்து சிவம், மதனு, சாகு, பப்ஜி 4 ஐட்டம் பண்ணிக்கிருக்கோம்ண்ணா. ஐயா 4மே பிராண்டட் ஐட்டம். பிராண்டட் ஐட்டம் 4ம் பண்ணிக்கிருக்கோம்ண்ணா. மிளகாயில ராணா, ரங்கா, புல்லட்டு, சந்திரிகாண்ணா. இது இல்லாம வேற என்னென்ன பயிர்னா பண்ணி தந்துட்டு இருக்கீங்க? ஆனா காலிஃப்ளவர் பண்ணிக்கிருக்கோம்ண்ணா. சிஎஃப்எல், தவால், 3 ஒயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. கத்திரில சிம்ரன், கோல்டன், நாட்டு கத்திரி இது பண்ணிக்கிருக்கோம்ண்ணா. இப்ப நாத்துனா எத்தனை நாள்ல நம்ம எடுத்துக்கலாம்ண்ணா? ஆனா ஒரு தக்காளியில ஒரு 25 நாள் எடுக்கலாம்ண்ணா. 25 நாள். மிளகாய் வந்து ஒரு 30 நாள் எடுக்கலாம்ண்ணா. அப்பதான் கால் கொஞ்சம் ஊக்கமா இருக்குண்ணா. அதனால ஒரு 30 நாள்ல எடுத்துக்கலாம்ண்ணா. ஆர்டர் சொன்னா எவ்வளவு நாத்து வேணாலும் வாங்கிக்கலாம். ஆர்டர் சொன்னா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம்ண்ணா. எடுத்துக்கலாம். 1 மாசத்துக்குள்ளண்ணா டெலிவரி கொடுத்துருவோம். டெலிவரில எப்படின்னா நீங்க பஸ்ல ஆனா பஸ்ல வச்சு விட்டுருலாங்கண்ணா. பஸ்ல கொடுத்துட்டுருவோம். பஸ்ல கொடுத்துட்டுருவோம்ண்ணா. மெட்ராஸ், தேனிக்கு போகுது, விருதுநகர் கொடுக்குறோம். விருதுநகர் ரெகுலரா கொடுக்குறோம். மெட்ராஸுக்கு ஒரு பார்ட்டி கொடுத்துருக்கோம். தேனி ரெகுலர்ண்ணா. கோயம்புத்தூர்னா ரெகுலர்ண்ணா. வாங்கிக்கிறாங்கண்ணா. இப்ப மத்த நாத்து பண்ணைக்கு நம்ம நாத்து பண்ணைக்கு என்ன ஸ்பெஷல்னா? ஆனா சாகு மத்த பக்கம் 1 ரூபாண்ணா. சரிங்கண்ணா. நம்ம 90 பைசாண்ணா. சரிங்கண்ணா. மிளகாய் எல்லா பக்கமும் 1 ரூபா, நம்மது 80 பைசா. மத்த நாத்து பண்ணை விட நம்ம நாத்து பண்ணை ரொம்ப கம்மிண்ணா. 10 பைசா 20 பைசா கம்மி. அதாவது வளர்ப்பு நாத்து நீங்க விதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க 50 பைசா தான் வாங்குவோம். சாகுக்கு நாங்க வளர்ப்பு நாத்து 50 பைசாண்ணா. விதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா வளர்ப்பு நாத்து 50 பைசா. இப்போ அவங்க கிட்ட 70 பைசாண்ணா, எங்க கிட்ட 50 பைசா. அதே மிளகாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா 40 பைசாண்ணா. நீங்க போட்டு வளர்த்து கொடுத்துருவீங்க? ஆமா. அது எத்தனை நாள் டெலிவரி கொடுப்பீங்க? ஆனா 30 நாள் ஆயிடுண்ணா. மிளகாய் மட்டும் 30 நாள் ஆயிடுண்ணா. தக்காளி எல்லாம்? தக்காளி 25 நாள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் மத்த என்ன காய்கறி எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? ஆனா சிஎஃப்எல் போட்டு கொடுக்குறோம். காலிஃப்ளவர், அப்புறம் முட்டைக்கோசுண்ணா, இதெல்லாம் நாங்க போட்டு தரோம்ண்ணா. நாங்களே பண்ணி தந்துடுறோம்ண்ணா. பூ ஐட்டம் கொடுத்தாலும் நாங்க பண்ணி தந்துடுறோம். பப்பாளி கேட்டாலும் போட்டு கொடுத்துறோம்ண்ணா. மத்த நாத்து பண்ணை விட நம்மள்ட்ட ரேட்டு கம்மி தானா. ரேட்டு கம்மி தானா. எல்லா வளர்ப்பு நாத்துக்கும் 50 பைசா. எல்லா வளர்ப்பு நாத்துக்கும் 50 பைசா தானா. சிவம் மதன் கேட்டாங்கன்னா மட்டும் 30 பைசாண்ணா. சிவம் மதன் வந்து 30 பைசா நம்மகிட்ட வளர்ப்பு நாத்து எடுத்துக்கலாம்ண்ணா. இப்போ இதுக்கெல்லாம் என்ன உரம்னா கொடுத்து வளர்த்துறீங்க? ஆனா வளம் சொல்லி ஒண்ணு வருதுண்ணா பொள்ளாச்சியில இருந்து. அதுதானே நாங்க போடுறோம். அது போட்டு சீடு உள்ள போடுறோம். சீடு உள்ள போட்டு கரெக்டா சாகுக்கு 7 நாள் ஆகுண்ணா. முளைப்பு வர்றதுக்கு. மிளகாய்க்கு 6 நாள் ஆயிருண்ணா. கம்பல்சரி மிளகாய்க்கு 6 நாள் ஆயிரும் வர. மற்ற சிவம் மதன்லாம் 4 நாள்ல வந்துருங்கண்ணா. அதுல இருந்து கணக்கு வச்சுக்க 25 நாள்ல எடுத்துக்கலாம்ண்ணா. தக்காளி, மிளகாய் அது 30 நாள், ஒரு 5 நாள் முன்ன பின்னா. அவ்வளவுதாங்க, எடுத்துக்கலாம்ண்ணா. ஆனா இது சிவம்னா எடுத்து வச்சு 1 வாரம் ஆச்சுன்னா இன்னைக்கு கரெக்டா ஒரு 15 நாள்ல வந்துரும்ண்ணா. உள்ள ஒரு 30,000 நாத்து வச்சிருக்கோம்ண்ணா. சிவம் 50 பைசா தானா. 221 உளி அட்டை 50 பைசா தானே நாத்து. ஃபுல்லா சிவம்னா. பாத்தீங்கன்னா சந்திரிகானா, முட்டி மிளகா. இப்போ நான் இதை வந்து நம்ம வந்து 80 பைசாக்கு தான் நான் கொடுத்துக்கிருக்கோம். வெளியே எல்லாம் ரேட்டு ஓவர்னா நான் கம்மியாக தான் கொடுத்துக்கிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 22 நாள் நாற்றுனா. இன்னும் ஒரு 4 நாளில் அறுவடை கொடுத்துடலாண்ணா. வளர்ப்பு கொடுத்துடலாண்ணா. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும்ண்ணா. ஒரே மாதிரியே தானே இருக்கும் நம்மக்கிட்ட. ரேட்டும் கம்மி, நாற்று நல்லா இருக்கும்ண்ணா. ஒன்று கூட பாடுவாசி வராதுண்ணா. ஆனால் ஒரு அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 221 நாற்று கொடுக்குறோம்ண்ணா. அதில் 21 நாற்றை கழிச்சிட்டு 200 நாற்றுக்கு மட்டும் தான் நாங்கள் அமௌண்ட் வாங்குறோம். நாற்று நல்லா இருக்குண்ணா. எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுத்துருவோம்ண்ணா. ஆனால் இது பேர் பார்த்தீங்கன்னா பங்காரம்ண்ணா. சம்பா காய்னா இது நம்ம 80 பைசாக்கு தானே கொடுக்குறோம். வெளியே 1 ரூபானா நம்ம 80 பைசாக்கு தானே கொடுக்குறோம். இப்போ இது நாற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 16 நாள் நாற்றுனா. 16 நாள் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 10 நாள்லன்னா கொடுத்துடலாம்ண்ணா இந்த நாற்றை.
ஆனால் இதில் 221 நாற்று இருக்கும்ண்ணா. 200 நாற்றுக்கு தானே நம்ம அமௌண்ட் வாங்குறோம். 21 நாற்று ஃப்ரீயாக கொடுத்துறோம்ண்ணா ஒரு அட்டைக்கு. ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னா 30,000 நாற்று இருக்குண்ணா பெட்டில். ஒரு மெட்டு 30,000 நாற்று இருக்குண்ணா. ரெடியாக இருக்குண்ணா, எடுக்கலாம். கேட்டிங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் வச்சு விட்ருவோம் டெலிவரி. ஆனால் இது பேர் ராணாண்ணா. ஒரு 12 நாள் நாற்றுண்ணா. அது ஒரு 12 நாள் நாற்றுண்ணா. இன்னைக்கு கரெக்டாக ஒரு 13 நாள் கழிச்சு இதை கொடுத்துடலாண்ணா. ரகம் சூப்பராக இருக்கும்ண்ணா. அதே 221 குழி தானா. மொத்தம் இது ஒரு 15,000 நாற்று இருக்குண்ணா. ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக ஒரு 5,000 நாற்று இருக்குண்ணா. 80 பைசா தானா இதுவுமே. இது ஃபுல்லாகவே ராணா தான் போட்டிருக்கோம்ண்ணா. 80 பைசா தானா. டெலிவரி கேட்டாலும் அனுப்பிச்சி விட்டுறலாண்ணா பஸ்ஸில். தக்காளி சாகும்ண்ணா. இது மழை காலத்துக்கு நல்லது, ஏற்றமானதுண்ணா. இது வந்து ஒரு 10 நாளுண்ணா. ஒரு 15 நாள் கழிச்சு இந்த பெட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாண்ணா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 நாற்று வச்சுருக்கோம்ண்ணா. சாகுவை மட்டும் நாற்று பாருங்கண்ணா. கால் நல்லா ஊக்கம், நல்லா ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. இது வந்து மழை காலத்துக்கு மட்டும் நல்லா பயிரிடலாம்ண்ணா. நல்லா மகசூல் கிடைக்குண்ணா. இது 90 பைசா தானா. இது நல்லா இருக்கும்ண்ணா. ஒரு 50,000 நாற்று வச்சுருக்கோம்ண்ணா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எலைட்டு மித்ரானா. சூப்பராக இருக்கும்ண்ணா. காய் பங்காரத்து மாதிரியே சூப்பராக இருக்கும்ண்ணா. இது 80 பைசா தானா. இது இப்போ எடுத்து நடலாண்ணா. இது ஒரு 32,000 நாற்று வச்சுருக்கோம்ண்ணா. கால் நல்லா ஊக்கம்ண்ணா. நல்லா கருகருன்னு இருக்குண்ணா. பாருங்கண்ணா. இது இப்போ எடுத்து நடுற கண்டிஷன்னா. ஒரு 32,000 நாற்று இருக்குண்ணா. 80 பைசா தானே நம்ம கொடுக்குறோம். எல்லா பக்கம் 1 ரூபா கொடுக்குறாங்க, நாங்கள் 80 பைசாக்கு தான் கொடுக்குறோண்ணா. பாருங்க நாற்று நல்லா ஜம்முன்னு இருக்கு. கால் நல்லா ஊக்கம். இதை பார்த்துங்களா. நடுற கண்டிஷன்னா. வாங்கினா ஜம்முன்னு இருக்கும்ண்ணா. ஒரு ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக 2 பெட்டு வச்சுருக்கோம்ண்ணா நாங்கள் எலைட்டு. நல்லா இருக்கும்ண்ணா. இந்த இது புது ரகம். காயும் நல்லா ஜம்முன்னு காய்க்கும்ண்ணா. இது பாருங்க. ஆனால் இது சாகும்ண்ணா. இப்போ தான் போட்டிருக்கோம்ண்ணா. நம்ம போட்டு கரெக்டாக ஒரு 4 நாள் தானே ஆகும். எடுத்து வச்சு 4 நாள் ஆகுண்ணா. பாருங்க ஃபுல்லாக பெட்டு ஃபுல்லாக இருக்குது. அடுத்த பேட்சுக்கு இது தயாராக இருக்குண்ணா. அடுத்த பேட்சுக்கு இது ஃபுல்லாக தயாராக இருக்குண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 60,000 நாற்று போட்டிருக்கோம்ண்ணா. சாகுவை மட்டும். இப்போ தான் பாருங்கள் 2 இலை முளைச்சிருக்குது. இனி இது நல்லா வர ஒரு வாரம் ஆகும்ண்ணா. ஃபுல்லாகவே சாகுவை தானா. பாருங்கள் இது ஃபுல்லாகவே சாகுவை தான். எடுத்து வச்சு ஒரு 4 நாள் தான் இருக்குது. ஃபுல்லாக சாகுவோண்ணா. இந்த 2 பெட்டுமே ஃபுல்லாக சாகுவை தான் எடுத்து வச்சுருக்கோம். பூரா ஒரு 2 இலை இப்போ தான் முட்டி முளைச்சிக்கு இருக்குதுண்ணா. நல்லா இருக்கும்ண்ணா சாகுவை. மழைக்கு இதுதான் நல்லா இருக்கும்ண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி தானே போட்டு வச்சுருக்கேன். சாகும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 நாற்று பக்கம் இருக்குண்ணா பாக்ஸில். இது ஃபுல்லாகவே இன்றைக்கி தான் போட்டு வச்சுருக்கோன்னா. ஒரு 7 நாள் கழிச்சு தானே முளைப்பு வரும். இது ஃபுல்லாகவே சாகுவை தானா. முளைப்பு வர ஒரு 7 நாள் ஆகுனா. இப்போ தானே போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இது பாருங்கன்னா இது வந்து மிளகாய் சந்திரிகானா. இது நேற்று போட்டு வச்சுருக்கோம்னா. இனி முளைப்பு வர இது ஒரு 6 நாள் ஆகும்ண்ணா. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 நாற்று போட்டு வச்சுருக்கோம்ண்ணா. ஃபுல்லாக இந்த பெட்டு ஃபுல்லாண்ணா. ஆனால் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ தானே ஆளுக்கு போட்டு வச்சுருக்காங்க மஞ்சியில். நாங்கள் மற்றது எதுவுமே கலக்க மாட்டோம். ஒன்லி மஞ்சி மட்டும்தான். கிட்டத்தட்ட 1,00,000 நாற்று போட்டு வச்சுருக்காங்க. பூராமே சந்திரிகா தானா. பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பூராமே சந்திரிகா தான். 80 பைசா தானா. 1,00,000 நாற்று இருக்குண்ணா. உள்ள ஃபுல்லாமே கோகோ பிட்டு தானே. வேறு எதுவுமே கலக்கலாண்ணா. ஃபுல்லாகவே கோகோ பிட்டு தானே. நாங்களாக ஊற போட்டு நாங்களாக தானே போடுறோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இதானா எவரெஸ்ட் நாற்று பண்ணேன். இது நம்ம அட்ரஸ்ண்ணா. தங்கச்சி அம்மாப்பட்டி கேஸ் தோட்டம் ஒட்டச்சத்திரம் திண்டுக்கல்னா. மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர்னா 98 43 71 10 81. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓனர் நம்பர்னா 98 43 71 10 71ண்ணா. எந்த டைம் வேணாலும் கூப்பிடலாம்னா நாங்கள் வந்து நாற்று எடுத்து கொடுத்துருவோம்ண்ணா.
அண்ணா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கண்ணா. சரிங்களாண்ணா? நன்றி, வணக்கம்ண்ணா.